ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தல் நெருங்கும் நிலையில் அதிமுக தரப்பில் அனைவரது கவனமும் தேர்தல் ஆணையத்தின் பக்கம் திரும்பியுள்ளது. பொதுச் செயலாளர் தேர்வு உள்ளிட்ட விஷயங்களில் இருதரப்பும் தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டுள்ள நிலையில் ஓபிஎஸ் அணி தரப்பில் இன்று தேர்தல் ஆணையத்தை மீண்டும் அணுகவுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது டெல்லி செய்தியாளர் ஹனிகுமாரிடம் கேட்கலாம். ஹனிகுமார், டெல்லியில தேர்தல் ஆணையத்தை பன்னீர்செல்வம் தரப்பினர் இன்று மீண்டும் அணுக உள்ளார்கள் அப்படின்ற தகவல்கள் கிடைச்சிருக்கு. எதற்காக அணுகப் போகின்றனர்? இந்த விஷயம் குறித்த விவரங்களை சொல்லுங்க. தம்பி தமிழரசன், பன்னீர்செல்வம் ஆதரவு அணியின் சார்பாக மதுசூதன் அவர்கள், அதாவது முன்னாள் அவைத் தலைவராக இருந்த மதுசூதன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவர்கள் வேட்புமனுவினை தாக்கல் செய்ய வேண்டும், நாமினேஷன்ஸை ஃபைல் செய்ய வேண்டியிருக்கிறது. அதற்கு முன்பாக நாங்கள் தேர்தலில் போட்டியிடுகிறோம், எங்களுக்கு இந்த சின்னத்தை ஒதுக்குங்கள், குறிப்பாக இரட்டை இலை சின்னத்தை தங்கள் அணிக்கு ஒதுக்குங்கள் என்ற கோரிக்கையை முன்வைத்து தேர்தல் ஆணையத்திடம் தனியாக பிரமாண பத்திரம் ஒன்றை அவர்கள் தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பிரமாண பத்திரத்தில் மதுசூதன் அவர்கள் கையெழுத்திட்டு கட்சியினுடைய பிரைமரி மெம்பர்ஸ், மூத்த தலைவர்கள், எம்பிக்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் மற்றும் பல தலைவர்கள் இதில் கையெழுத்திட்டு நாங்கள் தான் உண்மையான அதிமுக, இரட்டை இலை சின்னத்தை எங்களுக்கு ஒதுக்க வேண்டும், அது குறித்து தேர்தல் ஆணையம் பரிசீலிக்க வேண்டும், அதாவது ரூல் 15 ஆஃப் த அலாட்மெண்ட் ஆஃப் எலெக்ஷன் சிம்பிள் 1958 ஆக்ட், அந்த சட்டத்தின் கீழ், அந்த பிரிவின் கீழ் இரட்டை இலை சின்னத்தை தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையை வலியுறுத்தி தேர்தல் ஆணையத்திடம் தனியாக ஒரு மனுவையும் பிரமாண பத்திரத்தையும் அவர்கள் சார்பாக வழக்கறிஞர்கள் இன்று தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். அவருடைய அணியின் சார்பாக திரு மனோஜ் பாண்டியன் அவர்கள் இந்த பிரமாண பத்திரத்தையும் இந்த மனுவினையும் அவர் தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். குறிப்பாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக சசிகலா அவர்கள் நியமிக்கப்பட்டது செல்லாது என்பது தொடர்பாக பன்னீர்செல்வம் ஆதரவணியினர் தனியாக தேர்தல் ஆணையத்திடம் புகார் ஒன்றையும் மனு ஒன்றையும் கொடுத்திருந்தார்கள். அந்த கோரிக்கையிலே இரட்டை இலை சின்னத்தை பற்றி அவர்கள் எந்த விதமான கோரிக்கையும் அவர்கள் கொடுக்கப்படவில்லை, எதுவும் அவர்கள் குறிப்பிடப்படவும் இல்லை. தற்போது ஆர்கே நகர் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளதன் காரணமாக இரட்டை இலை சின்னத்துக்கு இரண்டு தரப்புமே போட்டி போடுகிறார்கள். எனவே அது தொடர்பாக இரட்டை இலை சின்னத்தை அவர்கள் அந்த கோரிக்கையை விடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. நேற்றைக்கு முன்தினம் டெல்லியிலே பன்னீர்செல்வம் ஆதரவணியினர் தேர்தல் ஆணையத்தை சந்தித்த போதும் கூட இதே கோரிக்கை மீண்டும் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். தற்போது அவருடைய வேட்பாளரும் அறிவிக்கப்பட்டு இருப்பதன் காரணமாக இந்த கட்டாயம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே இரட்டை இலை சின்னத்தை அந்த ரூல் 15 ஆஃப் த அலாட்மெண்ட் ஆஃப் எலெக்ஷன் சிம்பிள் ஆக்ட், அந்த விதியின் கீழ் தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து இந்த பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். மணிக்குமார், இரட்டை இலை சின்னம் யாருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது? இந்த விவகாரத்தில் இருக்கக்கூடிய சாத்திய கூறுகள் என்னென்ன? குறிப்பாக இதற்கு முன்பு பன்னீர்செல்வம் அணியினர் இந்த இரட்டை இலை சின்னம் எங்களுக்கு தான் வேண்டும் அப்படின்ற சப்ஜெக்டுக்குள்ளே போகல. முழுக்க அவர்களுடைய அந்த கவனம் என்பது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக சசிகலா நியமனம் செய்யப்பட்டது செல்லாது, அதிமுகவினுடைய பைலா சட்ட விதிகளில் அதற்கு இடம் கிடையாது. குறிப்பாக அதிமுகவோட பைலா 29 அதன்படி கோடிக்கணக்கான அதிமுகவின் அடிப்படை தொண்டர்கள் ஒன்று கூடிதான் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுப்பு செய்யப்பட வேண்டும். அவர் தற்போது பொதுச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அந்த நியமனம் செல்லாது. குறிப்பாக அதிமுகவுடைய பைலா 29/5 அந்த விதியின் கீழ் கட்சியினுடைய கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுத்து செயல்படுத்துவதற்கு பொதுக்குழுவுக்கு மட்டுமே அதிகாரம் இருக்கிறது. பொதுக்குழுவினுடைய அதிகாரமே உச்சபட்ச அதிகாரம், இது அனைத்து உறுப்பினர்களையும் கட்டுப்படுத்தும் என்கிற விதி இருக்கிறது. அந்த விதியின் கீழ் தான் சசிகலா பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் இந்த விதி தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது. கட்சியினுடைய கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுத்து செயல்படுவதற்கு தான் பொதுக்குழுவுக்கு அதிகாரம் இருக்கிறதே தவிர பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுப்பதற்கு பொதுக்குழுவுக்கு அதிகாரம் இல்லை என்கிற ஒரு விஷயத்தையும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக ஸ்டேட்டஸ் கோ டிசம்பர் 29ஆம் தேதிக்கு முன்னதாக, அதாவது சசிகலா அவர்கள் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக நியமிக்கப்படுவதற்கு முன்பாக என்ன நிலை தொடர்ந்ததோ அதே நிலையை தொடர வேண்டும். கட்சிக்கு பொதுச் செயலாளர் என்று ஒருவர் இல்லாத பட்சத்தில் கட்சியினுடைய அதற்கு அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய நிர்வாகிகள், குறிப்பாக அவைத் தலைவர் மற்றும் பொருளாளர் போன்ற மூத்த தலைவர்களுக்கு தான் அந்த கட்சியினுடைய சின்னத்தை ஒதுக்கக்கூடிய அந்த பணி இருக்கிறது. எனவே தற்போது சசிகலா அவர்கள் இடைக்கால பொதுச் செயலாளராக நியமனம் மட்டுமே செய்யப்பட்டிருக்கிறார். எனவே அவர்களுக்கு கட்சி சின்னத்தை ஒதுக்குவதற்கு அதிகாரம் இல்லை. நாங்கள் தான் உண்மையான அதிமுக. எனவே இந்த ஸ்டேட்டஸ் கோ, சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக நியமிக்கப்படுவதற்கு முன்பாக என்ன நிலை தொடர்ந்ததோ அதே நிலையை தொடர வேண்டும். அதன்படி பார்த்தால் அவைத் தலைவராக மதுசூதன் அவர்கள் தான் அவைத் தலைவர், பொருளாளராக பன்னீர்செல்வம் அவர்கள் தான் இன்னும் தொடர்கிறார். எனவே அவர்களுக்கு தான் இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது என்பதுதான் அவர்கள் முன்வைக்கக்கூடிய வாதமாக இருக்கிறது. தற்போது இரட்டை இலை சின்னம் யாருக்கு ஒதுக்க
அறிவிக்கப்பட போகிறது என்பது தொடர்பான பல்வேறு விதமான சர்ச்சைகள் எழுந்து கொண்டே இருக்கிறது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் மிக விரைவாக, குறிப்பாக ஒரு திங்கட்கிழமைக்குள்ளாகவோ அல்லது தேர்தலுக்கு ஒரு வாரத்திற்கு முன்பாகவோ தனது இறுதி முடிவை அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த விவகாரங்கள் எல்லாமே அதிமுகவினுடைய சட்ட விதிகளை அடிப்படையாக கொண்டு இரண்டு தரப்புமே தங்கள் தரப்பு வாதங்களை முன்வைக்கிறார்கள். ஆனால் பன்னீர்செல்வம் ஆதரவு அணிக்கு கவுண்டர் கொடுப்பதற்காக சசிகலா அவர்கள் சொல்லக்கூடிய முன்வைக்கக்கூடிய வாதம் என்பது, யார் இந்த புகாரை கொடுத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் சசிகலா அவர்களை பொதுச் செயலராக முன்மொழிந்து ஏகமனதாக நிறைவேற்றியிருக்கிறார்கள். கட்சியினுடைய உச்சபட்ச அதிகாரம் கொண்ட அமைப்பு பொதுக்குழு, அந்த பொதுக்குழு கூடி அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள், நியமனம் செய்யப்படவில்லை. அதுவும் தற்காலிகமாகத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். எனவே கட்சியில் எந்தவிதமான பிளவும் இல்லை. there is no split in the party என்கிற விஷயத்தை சசிகலா ஆதரவு தரப்பினர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள்.